பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 5ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்கள் எழுதின நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 3 verse 6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இதே மாதிரி ஒரு ஆராதனையின் வேளையில் ஒரு தேவாலயத்திற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பேதுரும் யோவானும் ஜெப வேளையிலே அவர்கள் ஆலயத்திற்கு அவர்கள் போகிறார்கள். அப்பொழுது அந்த ஜெப ஆலயத்துக்கு முன்னால், அந்த சர்ச்சுக்கு முன்னால் அநேகர் என்ன செய்கிறார்கள், பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. நம்ம கூட அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்மளுடைய தேசங்கள், இந்திய இலங்கை தேசத்தில் நம்ம பார்த்துருப்போம். சர்ச்சுக்கு முன்னால் நிறைய பேர் பிச்சை எடுத்து கொண்டு இருப்பார்கள். அநேகர் அவர்களுக்கு ஆகாரம் வாங்கி கொடுப்பார்கள், இல்லை பண உதவிகளை செய்வது வழக்கம். அதே போல் இங்கே பாருங்கள், இப்படியான ஒரு சூழ்நிலையில் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷன் தாயின் வயிற்றில் பிறக்கும்போதே அவன் சப்பானியாய் பிறந்தவன். அவனை என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு நாளும் அவனை சுமந்து கொண்டு வந்து அந்த தேவாலயத்தில் அவனை வச்சிருவாங்க. அந்த தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த வாசலுக்கு பேர் என்னென்னா அலங்கார வாசல், தி பியூட்டிஃபுல். அந்த அலங்கார வாசலுக்கு முன்னால் இந்த இந்த சப்பானியாக இருக்கிற இந்த மனுஷனை கொண்டு வந்து அவங்க வச்சிருவாங்க. அவன் ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக அவன் அங்கே என்ன செய்வான் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிச்சை கேட்டு கொண்டு இருப்பான் அப்படின்ற வசனம் சொல்லுகிறது. பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தில் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனம், இந்த சம்பவத்தை தேவன் இன்னைக்கு நமக்கு நினைப்பூட்டி கொடுத்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பிரியமானவர்களே, பிறந்ததிலிருந்து நடக்காத ஒரு மனுஷன், பிறந்ததிலிருந்து அவன் கால்களில் பலன் கிடையாது, அவன் நடந்ததே கிடையாது. அவனை யாராவது தூக்கி கொண்டு வந்து அந்த தேவாலயத்துக்கு முன்னால் வைப்பார்கள். அவன் காலைதோறும் அவன் பிச்சை எடுப்பான். அவன் எவ்வளோ பணம் அவனுக்கு கிடைக்குதோ அதை கொண்டு அவனுடைய வாழ்க்கையை அவன் நடத்தியிருக்கக்கூடும். அப்படி இருந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் பேதுரும் யோவான் அந்த வழியாய் வந்த பொழுது அவன் அவங்கக்கிட்ட ஏதாவது பிச்சை கிடைக்கும்னு சொல்லி அவங்கள நோக்கி பார்க்குறான். அப்போ பேதுரு சொல்லுகிறாரு, நீ நினைக்கிற மாதிரி எங்ககிட்ட பொண்ணு இல்லைப்பா, வெள்ளியும் இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிறத நான் உன்கிட்ட தர்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி விசுவாசத்தோடு பேசினது மட்டுமல்ல, அவனுடைய வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டார்களாம். அப்போ நடந்தது என்ன? உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. லெக்ஸ் அண்ட் ஆங்கிள் போன்ஸ், லெக்லேயும் ஆங்கிள் போன்லேயும் ஆண்டவர் ஸ்ட்ரென்த் கொடுத்தார். ஆண்டவர் அதில் பலன் கொள்ள செய்தார். பிறவியிலிருந்து நடக்காத மனுஷன் குதிக்கிறான், ஜம்ப் பண்ணுகிறான், நடக்கிறான், ஓடுகிறான். தேவாலயத்திற்குள்ளே அவன் போனான். பார்த்தவங்களாம் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, எவ்வளோ அருமையான ஒரு சத்தியம்! இது நடந்த ஒரு காரியம். இயேசு செய்த அற்புதங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் செய்கிற அற்புதங்களையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த வருஷத்தில் என்ன தியானிச்சோம்? மனுஷரால் கூடாதது தேவனாலே எல்லாம்
கூடும். தேவனால எல்லாம் முடியும். அப்போ நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். நம்ம விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி விசுவாசம் அறிக்கை பண்ணும் பொழுது அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சுகம் உண்டாகும். பிணியாளிகளை சுகமாக்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்தாரே. இன்னைக்கு எத்தனை பேர் முடவர்களாக இருக்கிறார்களே. இன்னைக்கு ஒருவேளை ஃபிசிக்கல் பேரலைஸ்டாக இருக்கிறத விட ஸ்பிரிச்சுவலாக பேரலைஸ்டாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கண் பார்வை குன்றினவர்களாய், ஆவிக்குரிய பார்வையில்லாதவர்களாய், தரிசனத்தை இழந்து போனவர்கள் எத்தனை பேர், ஒரே இடத்துல முடங்கி கிடக்கிற ஜனங்கள் எத்தனை பேர், பாவத்தின் கட்டிலே சிக்குண்ட ஜனங்கள் எத்தனை பேர், சோகத்திலையும் மன துக்கத்திலையும் அப்படியாக கட்டுண்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு பேதுருவை போல நம்ம சொல்ல முடியுமா? என்கிட்ட பொண்ணு இல்லை, என்கிட்ட வெள்ளி இல்லை, என்கிட்ட உலகத்தினுடைய எந்த திறமைகளும் இல்லை, ஸ்மார்ட்னஸ் என்கிட்ட கிடையாது, எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது. என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பொன்னையும் வெள்ளியை பார்க்கிலும் மிக உயர்ந்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமம். இன்னைக்கு இயேசு என்கிற நாமம் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த இயேசு என்கிற நாமத்தினாலே அநேகரை நாம் எழுப்ப முடியும். அல்லேலூயா. அநேகர் குன்றி போய் இருக்கிற, உட்கார்ந்து கொண்டு முடங்கி போன நிலைமையில என் வாழ்க்கையே இவ்வளோதான், இனிமே என் வாழ்க்கையில் மாற்றமே வராது, எனக்கு நம்பிக்கையே இல்லை, இதோட என் வாழ்க்கை இப்படி தான், என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்கும்னு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. அவர்களுக்கு இயேசுவை கொடுக்கும்படி இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் எதிர்பார்க்கிறார். அன்னைக்கு ஒரு பேதுரு இருந்தார் போல இன்னைக்கு நாம் தானே அந்த பேதுருவாக இருக்கிறோம். இன்னைக்கு நாம் தானே அந்த யோவானாக இருக்கிறோம். ஆலயத்திற்கு கூட்டி சொல்ல வேண்டிய எத்தனை நபர்கள் முடங்கி போய் கிடக்கிறார்களே, அவர்களை எல்லாம் எழும்ப பண்ணி குதித்து அவர்களை நம்மோடு ஆலயத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவங்க உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்களோட பழகுகிறவங்களா இருக்கலாம், பிரியமானவர்களே, உங்களோட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யார் வேணா இருக்கட்டும். இயேசு இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு முடங்கின நிலைமை தான் இருக்கிறது. இயேசு வந்தாதான் ஜீவன், இயேசு வந்தாதான் நிம்மதி, இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது தான் சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம், பலன். அந்த இயேசுவை நம்மக்கிட்ட வச்சுருக்கிறோம். இந்த இயேசுவை நம்ம ஷேர் பண்ண ஆயத்தமாக இருக்கிறோமா? இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட, இயேசுவின் நாமத்தில் உனக்கு ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்தில் உனக்கு நிம்மதி வரும் அப்படின்னு சொல்ல நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒரு ஆத்மாவையாவது நம்ம ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. 2024 ஆண்டு முழுவதும் முடிஞ்சிருச்சு. என் நிமித்தம் ஒருத்தர் ஆலயத்துக்கு வந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறோம்? நான் ஒருத்தர் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, அவங்க இப்போ தொடர்ந்து ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வர்றாங்க, ஊழியம் செய்கிறாங்கன்னு நம்ம எத்தனை பேர் ஒருத்தரையாவது ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம்? நமக்கு ஆண்டவர் எத்தனை வசதிகளை கொடுத்துருக்கிறார். கார் வசதி கொடுத்துருக்கிறாரு, காரில் நல்ல ஹீட்டர் வசதி கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நாம் மட்டும் ஆண்டவரை வந்து ஆராதித்து விட்டு போவது அல்ல. இந்த 2025 ஆண்டில் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒரு ஆத்மாவையாவது நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்பா. எனக்கு எத்தனையோ நபர்கள் பழக்கம் இருக்குது, அவங்களுக்கு இயேசு இல்லை, அவங்க வாழ்க்கையில் நிறைய ஞானமாக நிறைய செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு இயேசு இல்லையே ஆண்டவரே. அந்த இயேசுவை எப்படியாவது நான் அறிமுகப்படுத்தி அவங்கள நான் ஆலயத்துக்கு கொண்டு வரணும். நம்ம அப்படியா ஜெபம் பண்ணலாமா? நிச்சயமாக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுப்பார். ஆத்மா பாரமுள்ளவர்களுக்கு ஞானவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. எத்தனை பேர் முடவர்களாய் சபையின் வெளியிலே இருக்கிறாங்க பிரியமானவர்களே. நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக ஆலயத்துக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆலயத்துக்கு வர முடியாமல் வெளியில் இருக்கிறாங்க, பலவிதமான பாவத்தில் சிக்கொண்டு இருக்கிறாங்களே. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி கொடுக்க யாருமே இல்லையே. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நம்புகிறார். இங்கே ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நான் ஒருத்தரையாவது ஆதாயப்படுத்தணும்ப்பா, ஒரு ஆத்மாவையாவது நான் கர்த்தர்கிடத்தில் கொண்டு வரணும், சபைக்கு கொண்டு வரணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? பொண்ணு வெள்ளியும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு என்கிற விலையேற பெற்ற நாமம் நம்ம இடத்துல இருக்கிறது. அந்த இயேசு என்கிற நாமத்தில் அற்புதங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதிசயங்கள் நடக்குது. மந்திரவாதிகளும் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு முன்னால் எந்த சக்திக்கும் வல்லமை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்போஸ்தலர் 3:6
அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?